குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தஞ்சையில் விவசாயிகள் இந்த ரயில் மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர். விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க சட்டம் இயற்ற வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியிருக்கின்றனர். இந்த கோரிக்கையை முன்வைத்து விவசாயிகள் ரயில் மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். ரயில் நிலையத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். விவரங்களோடு செய்தியாளர் ஹுசைன் இணைந்திருக்கிறார். ஹுசைன், இந்த போராட்டத்தில் விவசாயிகள் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கின்றனர்? அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? தற்போதைய நிலவரம் என்ன? அதாவது பாலசுப்ரமணியம், விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதார விலையை மத்திய அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து டெல்லியில் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது பஞ்சாபிலும் போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும், அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துதான் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் பஞ்சாபில் போராடக்கூடிய விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியும் தற்பொழுது தஞ்சை ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய ரயில் முன்பு, அதாவது சென்னைக்கு செல்லக்கூடிய ரயில் முன்பு PR பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் தொடர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்காக ரயில் நிலையம் முன்பிலிருந்து பேரணியாக வந்த அவர்கள் தற்பொழுது ரயிலை மறித்து ரயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் எதுக்காக ஈடுபட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்போம். உச்சநீதிமன்ற உத்தரவில் ஏற்கவிருக்கிறது. இதனை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு காவல்துறையை கொண்டு ரயிலை மறிப்பதை கைது செய்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மோடி அரசு தொடர்ந்து விவசாயிகளுக்கு விரோதமாக விவசாயிகளை சுட்டுக் கொள்ளுகிற நடவடிக்கையை அனுமதிக்க மாட்டோம், கொல்லக்கூடாது. நீதி கேட்கிற விவசாயிகளை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுகிற ஒரே அரசு மோடி அரசு தான் உலகத்திலேயே. எனவே மோடி போராட்டத்தில் ஈடுபடுகிற விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கையை தீர்க்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறது முக்கியமான காரணம் என்ன? தொடர்ந்து விவசாயிகள் டெல்லி, உத்தரப்பிரதேச போராட்டம் பண்ணிட்டு வராங்க. நீங்க இப்ப ரயில் மறியலுக்கு என்ன காரணம்? இந்தியா முழுவதிலும் விவசாயிகள் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் பஞ்சாப் மாநிலம் ஹரியானா எல்லையில் சம்பு பார்டரிலும் கனூரி பார்டரிலும் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடி வருகிறார்கள். நீதி கேட்டு சென்றவர்களை துணை ராணுவப்படையும் ஹரியானா போலீஸ் காவல்துறையும் தடுத்து நிறுத்தி சாலைகளில் தடுப்பு ஏற்படுத்தி சுவர்கள் அமைத்து அந்த இடத்திலேயே காத்து கிடக்கிறார்கள். திடீரென அவர்கள் நீதி கேட்க கிளம்பினால் அவர்களை அழைத்து பேச மறுக்கிற மோடி அரசாங்கம் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுகிறது. குறைந்தபட்ச ஆதார விலை நிரந்தர சட்டம் கேட்கிறோம். அதேபோல விவசாயிகள் பெற்ற கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டால் விவசாயிகளுக்கு நீதி வழங்க மறுக்கிறது, தள்ளுபடி செய்ய மறுக்கிறது. ஆனால் கார்ப்பரேட்டுகளுக்கு 24 லட்சம் கோடியை தள்ளுபடி செய்திருக்கிறது இந்த மோடி அரசாங்கம். விவசாயிகள் பெற்று வருகிற இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய அடிப்படை நோக்கம் கொண்ட மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தை கொண்டு வந்து விவசாயத்தை அழியோடு அழிக்க பார்க்கிறது. எனவே இதனை வலியுறுத்தி நீதி கேட்டு கடந்த 26ஆம் தேதி முதல் டல்லேவாலா அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை சாகுவரை மேற்கொண்டிருக்கிறார். அவரோடு உச்சநீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கிறது, பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் மோடி அரசாங்கம் மதிக்க தவறுகிறது, உச்சநீதிமன்றத்தையும் அவமதிக்கிறது, விவசாயிகளையும் கொல்லுகிறது. எனவே இனி அனுமதிக்க மாட்டோம் என்றுதான் இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். தொடர்ந்து இதே நிலை நீடிச்சு அடுத்த கட்ட போராட்டம் உங்களுக்கு என்ன இருக்கும்? இன்றைய போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். திருச்சியில் ஐயாக்கண்ண அவர்கள் போராட்ட களத்திற்கே செல்ல விடாமல் வீட்டுக்காவலில் வைத்திருக்கிறது காவல்துறை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுமையில் நடைபெறுகிற ரயில் மறியல் போராட்டம் மற்ற மாநிலங்களில் இன்றைக்கு டிராக்டர் பேரணி நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தொடர் போராட்டத்தை தீவிரப்படுத்த இருக்கிறோம். மோடி அரசுக்கு எதிரான போராட்டத்தை தமிழ்நாடு முழுமையில் ஸ்தம்பிக்கிற போராட்டத்தை அடுத்து விரைவில் அறிவிக்க இருக்கிறோம். ஒட்டுமொத்த விவசாயிகளும் போராட்ட களத்துக்கு வர இருக்கிறோம். இந்த விவசாயிகள் சொன்னதை கேட்டீங்க. தொடர்ந்து பஞ்சாப் மற்றும் டெல்லி உள்ளிட்ட பகுதிகளில் போராடக்கூடிய விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கின்றனர். பாலசுப்ரமணியம். குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கோரி தஞ்சையில் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன், மோடி அரசு ஆதார விலை கேட்கும் விவசாயிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதாக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். அவர் பேசியதை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம்.